ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான முட்டை குழம்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் எடுத்துக்கணும், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். சோம்பு, கல்பாசி இது ரெண்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை கரைச்சி அதுலேயே ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றிக்கின அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அதுலேயே நல்லா வதங்கின அப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதி வரணும். அடுத்தது நம்ம தேங்காய் எப்படி என்னென்ன போட்டு அரைக்கணும்னா, அதில் தேங்காய் கூட சீரகம், பூண்டு, 2 லவங்கம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு அந்த விழுதையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டுன்ட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி எடுத்து வச்சு உடச்சி ஊற்றிக்கோங்க. அழுக்காக ஊற்றிக்கணும். முட்டை உடையாத அளவுக்கு, கலங்காத அளவுக்கு ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்த பிறகு ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. சூப்பரான முட்டை குழம்பு தயார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.